நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய இந்த மகிமை நாளிலே என்னுடைய வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிறதான சத்தியம் எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதும் உண்மையே. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28வது அதிகாரம் 1 to 6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லறை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆமென். சீக்கிரமாய் போய் அவர் போதும். 6வது வசனம் வரையில் போதும். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாளிலே விடிந்து வருகிற நேரத்திலே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்படி பார்க்க வரும் பொழுது அங்கே இருந்த ஒரு தூதன் சொன்னார், அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். He is not here, he has risen. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லி தேவ தூதன் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான திருச்சபை மக்களுக்கும் இந்த வார்த்தைகளை யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறதான உலகத்தின் பல பகுதிகளிலே வாழ்கிறதான நம்முடைய இணைந்த கரங்கள் ஊழியத்தினுடைய குடும்பங்களாக இருக்கிறதான அத்தனை பிள்ளைகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த நல்ல நாளினுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்மை உயர்த்தும்படியாக, அவருடைய சித்தம் நிறைவேறும்படியாகவே நம்மை தெரிந்து கொண்டார். உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் கல்லறையிலே தேடிக்கொண்டிருக்க கூடாது. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தோடு கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தரை இன்றைக்கு நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில செய்து வருகிற அற்புதங்களும் அடையாளங்களும் ஏராளமாய் இருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய 3 வல்லமைகளை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ளப் போகிறோம். உயிர்த்தெழுதல் மூலமாக இயேசு 3 வல்லமைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்பொழுதுமே உலகம் முழுவதும் இந்த வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறார்கள், நாமும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். அந்த உயிர்த்தெழுதல் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம், அவர் நமக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுவோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே அது நமக்கு ஒரு பலனாக இருக்கும். கடந்த பல நாட்கள் நாம் உபவாசித்து ஜெபித்து வந்திருக்கிறோம். தேசங்களுக்காக, பட்டணங்களுக்காக,
ஒவ்வொரு ஜாதிகளுக்காக, ஜனங்களுக்காக திறப்பலை நின்று போராடி ஜெபித்து வந்திருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய 3 வல்லமைகளை இன்றைக்கு நாம் மிக கூர்மையாக பார்ப்போம் என்று சொன்னால், இதற்காகவே தான் தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். முதல் காரியம், உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய அந்த வல்லமைகளில் முதல் வல்லமை, முதலாவது பிசாசை ஜெயித்தார், பிசாசை ஜெயமெடுத்தார். முதல் காரணம், முதல் ஆசீர்வாதம். இரண்டாவதாக எதிரியின் சூழ்ச்சிகளை அழித்து போட்டார் சிலுவையில். மூன்றாவதாக சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் சொல்லுவதை செய்து முடிக்கிற தெய்வமாய் நம் மத்தியிலே காணப்படுகிறார். அல்லேலூயா. முதலாவது பிசாசை ஜெயமெடுத்தார் என்று சொன்ன வார்த்தை எந்த அளவுக்கு உண்மையுள்ளதா இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். எபேசியரின் புத்தகம் 6வது அதிகாரம் வாசித்து பாருங்க. 11வது வசனத்தை வாசிங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க முதலாவது தேவனாகிய கர்த்தர் இங்கே கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? வசனத்தை தேவனுடைய பிள்ளைகள் நன்கு ஆழமாக சிந்தித்து அதை அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசை ஜெயித்த தேவன். ஆண்டவர் சொன்னார், நான் கடந்து போகிறேன், என்னை பின்பற்றுகிறவர்கள், என்னை நேசிக்கிறவர்கள் என்னை காட்டிலும் அநேக அற்புத அடையாளங்களை செய்வார்கள் என்று சொல்லி. ஆகவேதான் தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய குடும்பங்கள், ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது பிசாசு நடுங்குகிறது, வியாதிகள் மறைந்து போகிறது, அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. எந்த காரியத்திற்காக, எதற்காக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது? கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீர்கள் என்று சொன்னால், தேவனை தேடுகிற பிள்ளைகளா இருப்பீர்கள் என்று சொன்னால், முதலாவது பிசாசிற்கு எதிர்த்து நிற்க நீங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நின்று போராட தேவனுடைய பிள்ளைகள் பழகிக் கொள்ள வேண்டும். பிசாசு என்ன செய்வான்? பல தந்திரங்களோடு கூட கடந்து வருவான். பல தந்திர ஆயுதங்களோடு கூட உங்களுடைய குடும்பத்திலே அவன் கடந்து வருவான். அப்படி கடந்து வரும் பொழுது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொண்ட பிள்ளைகளாக அவனுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது பிசாசை ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா சொல்லியிருக்கணும்ல. தேவ ஆவியானவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறான்? பிசாசு தந்திரத்தோடு வருவான், உங்க குடும்பத்தில் வருவான், உங்க பிள்ளைகளிடத்தில் வருவான், நீங்க வேலை செய்கிற இடத்துல வருவான், நீங்க தொழில் செய்கிற இடத்துல வருவான். பல நேரத்தில் பிசாசு பலவிதமான கிரியைகளோடு உங்களிடத்தில் கடந்து வரும் பொழுது நீங்க பயப்படாதபடி தேவனுடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு, பிசாசு இந்த உலகத்திலே எதற்குமே எந்த காரியத்திற்கும் பயப்படாதவன், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டுமே அவன் நடுங்குகிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. நீங்க பிசாசை எதிர்க்க வேண்டும், அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய கிரியைகளை நீங்கள் மடங்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய அந்த சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்திருக்கும் பொழுது மட்டுமே பிசாசு நடுங்குவான். ஜெபிக்கிற பிள்ளைகளை பார்த்தா பிசாசு நடுங்குவான், ஜெபிக்கிற சபைகளை பார்த்தா பிசாசு நடுங்குவான், ஜெபிக்கிற ஊழியர்களை பார்த்தான் பிசாசு நடுங்குவான், ஜெபிக்கிறதான வாலிபர்களை பார்த்தா பிசாசு நடுங்குவான். நீங்க ஜெபிக்காதபடிக்கு பிசாசை எதிர்த்து நின்று போராடி ஜெயித்து விடலாம் என்று சொல்லி கனவிலும் நீங்கள் நினைத்து விடக்கூடாது.
அவன் உங்களை மடங்கடிப்பான், உங்களை அவமானப்படுத்துவான். பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நிற்க பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யாக்கோபு 4:7 வசனத்தை வாசிச்சு பாருங்க. 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இயேசு சிலுவை சுமந்தார். கொல்கதாவிலே அவர் சிலுவை சுமந்து அந்த நேரத்திலே 7 வார்த்தைகள் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளோடு இடைப்பட்டார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். கல்லறையிலே போய் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாள்களும் போய் பார்க்கும் பொழுது தேவதூதன் வந்து சொன்னார், இயேசு இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்து விட்டார். அல்லேலூயா. He is not here, he has risen. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை உண்மையாய் சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டுமே இந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பிசாசு என்ன செய்தார்? சிலுவையிலே பிசாசை ஜெயம் எடுத்தார். அப்படி என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவனை ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு சொன்னா முதலாவது நீங்க உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் சரியாய் வேதத்தை வாசிக்கும் பொழுது மட்டுமே தேவன் உங்களுக்கு நல்ல ஞானத்தின் அபிஷேகத்தை, அந்த குளோரியஸ், அந்த குளோரி, அந்த அந்த விஸ்டமே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அதை தவிர்த்துட்டு நீங்க உலக பிரகாரமா வாழ்ந்துட்டு உலக பிரகாரமா ஓடிக்கொண்டு உலக பிரகாரமா சிந்தித்துக் கொண்டு உலக பிரகாரமான நண்பர்களை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொண்டு நீங்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது. என்றைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ அன்றைக்கு தான் தேவனுடைய அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள முடியும். அப்பொழுது மட்டுமே நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்பீர்கள் என்று சொன்னால் அந்த பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். உங்களுக்கு பலவிதமான இடையூறுகளை, பிரச்சனைகளை, பாடுகளை, நிந்தனைகளை பிசாசு கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் அவனுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது இந்த உபத்திரவங்களும் பாடுகளும் உங்களை விட்டு நிச்சயமாகவே மாறி போய்விடும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற முதல் வார்த்தை, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. அதற்கு யார் தெரியுமா சாட்சி? இயேசுதான் சாட்சி. நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 1 வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 1 வாசிங்க. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த, கவனிங்க கவனிங்க, பிசாசை ஜெயிக்கணும்னு சொன்னா பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவருக்கும் மிகவும் தேவையாயிருக்கிறது. அல்லேலூயா சொல்லியிருக்கணும்ல, நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிக் கொடுக்கிறது என்ன? நீங்கள் பிசாசை ஜெயிக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னு சொன்னா தேவனுடைய வல்லமையை தரித்துக் கொள்ள வேண்டும், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். இயேசுவுக்கே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வேண்டுமாய் இருந்தது, அவருக்கு அது தேவைப்பட்டது. இங்க பாருங்க, இயேசு பரிசுத்த ஆவியானாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியான, யாராலங்க? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆவியானவராலே
வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். கவனிங்க, வனாந்தரம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. வனாந்தரம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ ஓட்டம் கிடையாது. தோல்வி இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. தேவனாகிய கர்த்தர் எதற்காக வனாந்தரத்தை அனுமதிக்கிறார்? தேவனாகிய கர்த்தர் எதற்காக நமக்கு தோல்விகள், பாடுகள், வேதனைகளை அனுமதிக்கிறார்? இயேசு அந்த வழியாய் கடந்து சென்றார். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராய் பரிசுத்த பலத்தோடு வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே சென்று நடந்த காரியம் என்ன? 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். 430 ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கர்த்தர் அழைத்துக் கொண்டு வந்தார். 70 ஆண்டுகள் பாபிலோனிலே அடிமைப்பட்டு கிடந்ததான ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். அடிமைத்தனத்தின் வேரிலிருந்து தன்னுடைய பிள்ளைகளை வேறு பிரிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லிக் கொடுக்கிறது? 40 நாள் உபவாசம் இருக்கும் பொழுது பிசாசு கடந்து வந்தான். இதனுடைய பொருள் என்ன? ஜெபிக்கிற பிள்ளைகளிடத்திலே பிசாசு கடந்து வருவான். பரிசுத்தமாக இருக்கிற பிள்ளைகளிடத்திலே பிசாசு கடந்து வருவான். சில நேரத்தில் தேவனுக்கு உண்மையாய் நடக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய சோதனைகளை நீங்கள் உங்கள் தோள் மீது சுமந்து அதை சகிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும், பழகிக் கொள்ள வேண்டும். அந்த நாட்களிலே அவர் ஒன்றும் புசியாது இருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. முதல் விசை பாருங்க, கவனிங்க. இயேசு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். பிசாசு அவரை பின்தொடர்ந்தே வருகிறான். பிசாசுக்கு தெரியும், இவரை பின்தொடர்ந்து சென்று இவர் எப்படியாவது மடங்கடிக்க வேண்டும், தோல்வியுறச் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். ஆகவேதான் தேவனாகிய கர்த்தர் 40 நாள் உபவாசம் இருந்து பிசாசை ஜெயம் எடுக்கிறார். உபவாச கூட்டம் என்பது எதற்கு? உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது பலவிதமான உலகத்தினுடைய பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நின்று ஜெயம் எடுப்பதற்கு நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறதான ஒரு நல்ல கிருபைதான் அந்த பரிசுத்த உபவாச ஜெபம் என்பது. அல்லேலூயா. என்ன நடந்தது? வந்து இயேசுவுக்கு முன்னாடி வந்து பிசாசு நிக்கிறான். அப்ப பிசாசு சொல்றான், இந்த கல்லுகள் எல்லாம் என்ன செய்யலாம்? அப்பமாகும்படி சொல்லும் என்று சொல்லுகிறார். பிசாசு ஆண்டவருக்கு ஒரு கட்டளை இடுகிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதனால்தான் நம்முடைய திருச்சபையில் என்ன சொல்றோம்? நீங்க வேதத்தை வாசிங்க, பைபிளை வாசிங்க. பைபிளை நீங்க ஏதோ ஒரு அலங்கார பொருளாக நீங்க கொண்டு போய் வந்து வச்சுட்டு கொண்டு போறதுக்காக அல்ல, அதை ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை புரட்டி ஒவ்வொரு வார்த்தையாக நீங்கள் கற்றுக்கொண்டு படித்து உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் சுமந்து கொள்ளும் பொழுது இந்த வார்த்தையானது பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தினுடைய திறவுகோலாகவும் இந்த வார்த்தையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக, பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமான மாணவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான்.
இரண்டாவது பாருங்க, ஜெபிக்கிற பிள்ளைகளை பிசாசு சும்மா விடவே மாட்டான். அதற்கு இயேசுதான் சாட்சி. இயேசு 40 நாள் வனாந்தரத்திலே கொண்டு போகப்பட்டு உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது பிசாசு முதல் விசை கடந்து வந்து இந்த கல்லுகள் எல்லாம் அப்பமாகும்படி சொல்லுங்கள். இயேசு வார்த்தையினாலே அவனை எதிர்கொண்டார் பிசாசை. இரண்டாவது விசையாக வந்து என்ன சொல்லுகிறார்? இயேசு இந்த மலையின் மேல் மலை உச்சியின் மேல் கொண்டு போய் இயேசுவை நிறுத்தி, இந்த ராஜ்யங்கள் எல்லாம் உனக்கு நான் தருவேன், இந்த முழு ராஜ்யத்தை நான் உனக்கு தருவேன், அதை நான் சுதந்திரமாக்கி கொள்ள அப்படிப்பட்டதான அந்த பாக்கியத்தை தருவேன், ஒரு நிமிஷத்துல நான் உனக்கு தருவேன், இதற்கு மேலாக எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிசாசுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. முதலாவது நீங்க சரியை புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசுக்கு இந்த உலகத்திலே எந்த அதிகாரம் கிடையாது. ஆனால் அதிகாரம் உள்ளவனை போல அவன் காண்பித்துக் கொள்ளுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பிசாசு பல நேரத்தில் வந்து சில தந்திரங்களை செய்து சில ஆலோசனைகளை கொடுத்து உங்களுக்கு அதை தருவேன் இதை தருவேன் என்று சொல்லி நீங்க அப்படி சொல்லும் பொழுது எந்த விதத்திலும் அதை நம்பிவிடக் கூடாது. அல்லேலூயா. குறி சொல்லுகிற ஆவியுடையவர்கள் பல நேரத்தில் சோத்திர பக்தி வேஷம் போட்டுக்கொண்டு சில நேரம் உங்க வீட்டுக்கு வந்து குடுகுடுப்பையோடு அது உனக்கு நடக்கும் இது உனக்கு நடக்கும் கிளி ஜோசை சொல்லுவது போல உனக்கு பல நேரத்தில் உன் வாழ்க்கையில் அது நடக்கும் இது நடக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. பல நேரத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது இயேசுவை தவிர இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா. இதை நீங்க சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அவனுக்கு எந்த அதிகாரம் இல்லை, அவனுக்கு எந்த ஒரு காரியமும் இல்லை. ஆனால் இயேசு என்ன சொல்ற? நீ என்னை இயேசுவையே பார்த்து என்ன சொல்ற? பிசாசு நீர் என்னை பணிந்து கொள்ளும். இயேசுவுக்கே இந்த பாடு என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கீழே சொல்றாரு பாருங்க, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள், பாடுகள், சோதனைகள் வரும். அதை ஜெயம் எடுப்பதற்கு உபவாசம் என்கிற அந்த நல்ல ஆசீர்வாதத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். இயேசு உபவாசித்து தான் பிசாசை ஜெயம் எடுத்தார். ஒவ்வொரு வார்த்தை கொண்டும் பிசாசை ஜெயம் எடுத்தார். நடந்தது என்ன பாருங்க. அடுத்தது மறுபடி என்ன செய்கிறார் பாருங்க. ஏனெனில் உம்மை காக்கும் மாசிங்க தொடர்ந்து உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறது என்றார். பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினால் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக என் அன்பு தேவ பிள்ளைகளே, முதலாவது இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எப்படி சிறந்தார்? பிசாசை ஜெயம் எடுத்தார். சிலுவையிலே உயிர்த்தெழுந்த அதன் மூலமாக பிசாசை தேவனாகிய கர்த்தர் ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், நீங்க வீட்டில் இருக்கும் பொழுது சரியாய் வேதத்தை வாசிக்கணும், சரியாய் வேதத்தை வாசித்து பழகணும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும் ஒவ்வொரு அதிகாரமாக நீங்க வாசித்து வாசித்து பல முறை வாசிக்க இந்த தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரும். ஒரு விசை வாசிக்கும் பொழுது
பிசாசு சோர்வை கொண்டு வருவான். இன்னொரு வாசிக்கும் பொழுது பல பிரச்சனைகள் பாடுகளை கொண்டு வருவான். இன்னும் பல முறை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு சில கவலைகள், துக்கங்கள், இழப்புகளை கொண்டு வருவான். ஆனாலும் நீங்கள் தொடர்ச்சியாய் விடாப்பிடியாக கர்த்தருடைய வாசிக்கிற தேவனுடைய வேதத்தை வாசித்து பழக பழக பிசாசு உங்கள் காலடியிலே வந்து விழுந்து விடுவான். அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிறதான இந்த வியாதிகளோ, இந்த பிரச்சனைகளோ, இந்த தோல்விகளோ, இந்த உபத்திரவங்களோ உங்களுக்கு நிரந்தரமானது கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கரங்களை வைத்து சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இரண்டாவதாக எதிரியின் சூழ்ச்சிகளை அழித்து போட்டார். இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த இந்த ஈஸ்டர் திருநாளிலே அவருடைய இரண்டாவது வல்லமையை நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவது வல்லமை என்ன? லிசன், எல்லாரும் என்னை பாருங்க. எதிரியின் சூழ்ச்சிகளை தேவனாகிய கர்த்தர் சிலுவையிலே அழித்து போட்டார். சங்கீத புஸ்தகம் 41வது அதிகாரம் வாசித்து பாருங்க. 9வது வசனத்தை வாசிங்க. 41:9 எதிரியின் சூழ்ச்சிகளை கர்த்தர் எப்படி அழித்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். எதிரி எங்கிருந்து தெரியுமா புறப்பட்டு வருவாங்க? கவனிங்க. எதிரி எங்கிருந்து தெரியுமா புறப்பட்டு வருவாங்க? தூர தேசத்திலிருந்து அல்ல, ரொம்ப தூரத்தில் இருந்து அல்ல, உங்க பக்கத்தில் இருந்தே வருவாங்க. உங்க குடும்பத்தில் இருந்தே வருவாங்க. உங்க சொந்தக்காரர்களுடைய ரூபத்துல, உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது உங்களுடைய உறவுகள், உடைய மகன், மகள், மனைவி, கணவன், இப்படி பல ரூபத்துல பிசாசானவன், எதிரியானவன் புறப்பட்டு வருவான். நீங்க நல்லா இருக்கிறது மற்றவர்களுக்கு பிடிக்காது. நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்து உயர்ந்து ஒரு நல்ல வீடுகளை கட்டி நல்ல கார் பங்களான்னு சொல்லி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது அது மற்றவர்களுக்கு பிடிக்காது. உங்களை ஏதோ ஒரு விதத்திலே கீழே தள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாக எதிரின் ரூபமாய் கடந்து வருவாங்க. அதுவரை உங்களிடத்தில் அன்பு பாராட்டிட்டு இருப்பாங்க. நீங்க நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது உங்களிடத்துல வந்து பல நன்மைகளை வாங்கி கொண்டவர்கள், பல நன்மைகளை பெற்றுக் கொண்டவர்கள், நீங்க ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமாக இருப்பதை அது அவர்களுக்கு பிடிக்காதபடி நீங்க எப்படியாவது அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கண் கொத்தி பாம்பு போல பார்த்து கொண்டே இருப்பாங்க. இதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. எதிரி பக்கத்துல, ஸ்தோத்திரம் ரொம்ப தூரத்துல இல்ல, உங்க பக்கத்திலேயே இருப்பான். வீட்டு பக்கத்துல தெரிந்தவர்கள் மூலமாக சரியா உங்களிடத்துல அப்படியே வருவாங்க. மெதுவா வந்து உங்களுடைய வளர்ச்சியை பார்ப்பாங்க, உங்களுடைய உயர்வை பார்ப்பாங்க, உங்களுடைய இருக்கிற சூழ்நிலையை பார்ப்பாங்க. எதிரி பல நேரத்தில் குடும்பத்திலிருந்தே புறப்பட்டு வருவான். அல்லேலூயா. எதிரியின் சூழ்ச்சிகளை நீங்கள் சரியாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவன் சொல்றான், என் பிராண சிநேகிதன், நான் நம்பினவன். நீங்க யார சிநேகிதன் என்று சொல்லி நினைச்சீங்களோ, நீங்க யார வந்து நம்புனீங்களோ, அவங்க தான் இன்னைக்கு உங்களுக்கு துரோகம் விளைத்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. யார நீங்க முழுசா நம்பி இவங்க எனக்கு கடைசி வரையில் இருப்பாங்கன்னு சொல்லி நினைச்சீங்களோ, அவங்க இன்றைக்கு உங்களுக்கு எதிர்த்து நின்று போராடி கொண்டு இருக்கிறாங்க. திரைமறைவில் நின்று நீங்க எப்பொழுது விழுந்து போவீங்க, எப்பொழுது அழிந்து போவீங்கன்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 55வது சங்கீதம் 55 12 13 வாசிச்சு பாருங்க. 55 என்னை நிந்தித்தவன் சத்துருல, கவனிங்க எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. என்னை நிந்தித்தவன் சத்துருல, அப்படி எல்லாரும் சேர்ந்து வாசிங்கன்னா எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். வாசிங்க. அப்படி இருந்தால் சகிப்பேன், பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய
நீயே அவன். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான வார்த்தை பாருங்க. என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தா நான் சகித்திருப்பேன். எதிரியின் சூழ்ச்சிகளை தேவனுடைய பிள்ளைகள் சரியாய் விளங்கிக் கொள்ள எங்க தெரியுமா தோற்று போறாங்க? எந்த இடத்துல தெரியுமா விழுந்து போறாங்க? எதிரி யாருன்னு சொல்லி தெரியாதபடி நம்பி சில காரியத்தை நீங்க செய்ததுனாலதான் இன்னைக்கு நீங்க தோற்று போய் கிடக்கிறீங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எதிரியின் சூழ்ச்சிகளை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்து, அப்படி எனக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு விரோதி, எனக்கு விரோதமா சண்டை போடுறவன், எனக்கு விரோதமா எழும்புறவனா அப்படி இருந்தா நான் என்ன செய்ய யதார்த்தமா சரியா அதற்கு அவனுக்கு மறைந்திருப்பேன், அல்லது நான் சரியாய் அந்த காரியத்தில் விலகி ஓடி இருப்பேன். ஆனா அப்படி இல்லை, என் கூடவே இருந்து என்னோடு சாப்பிட்டு என்னோடு படுத்துறங்கி எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாய் இருந்தவன் தான் இன்னைக்கு எனக்கு சத்துருவா மாறி இருக்கிறான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தோற்று போவதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென். ஆகவே என்ன செய்யணும்? முதலாவது சிலுவையிலே கர்த்தர் கற்றுக் கொடுத்தார்ல, சிலுவையை ஜெயித்தார்ல, சிலுவையிலே அறைந்து உயிர் தெழுந்தார்ல, இந்த உயிர் தெழுந்தருடைய 3 வல்லமைகளில் ஒரு வல்லமை பிசாசை நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, எதிரியின் சூழ்ச்சிகளை நீங்கள் சரியாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எதிரி எங்கிருந்து தெரியுமா புறப்பட்டான்? இப்ப வாசிச்சு பாருங்க. லூக்கா 22வது அதிகாரம், லூக்கா 22வது அதிகாரத்துல 19 to 23 வரையில் வாசிங்க. என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். இயேசு சொல்லுகிறார், கடைசி அந்த திருவிருந்து பந்தியிலே, அந்த பஸ்கா பண்டிகை நாட்களிலே திருவிருந்து இருக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். அந்த இன்னொரு 23வது வசனம், அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். சீசர்களுக்குள்ளே ஒரே குழப்பம். நமக்குள்ள காட்டி கொடுக்கிற எதிரி ஒருத்தர் இருக்கிறானா, யார் அது என்று சொல்லி அவர்களுக்குள்ளாகவே விசாரித்துக் கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு தெரியும், யூதாஸ் காரியோத் என்கிற ஒரு மனிதன் இந்த நாளிலே என்னை காட்டி கொடுக்க போகிறான். அல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறவங்க தான், நமக்கு சொந்தக்காரரா இருக்கிறவங்க தான், நம்முடைய பிள்ளைங்க தான். நம்ம யாரை நம்புறோமோ அவங்க தான் சில நேரத்துல எதிரியாய் காணப்படுவாங்க, நமக்கு குழி பறிப்பாங்க. தேவனுடைய பிள்ளைங்க இதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். 44 வாசிங்க. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு, ஒருவர் வாசிக்கும் இன்னொருவர் வாசிக்க கூடாது, சரியாய் நிறுத்தி நிதானமாய் வாசிக்கும். வாசிங்க. ஜெபம் பண்ணினார், அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன, சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள்.
அவர்களுக்கு முன்னே பாருங்க, 12 ஒருவனாயிருந்த யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு சோதிக்கப்படும்படியாக, அடிக்கப்படும்படியாக கூட்டிக் கொண்டு போவதற்கு முன்பதாக கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஆனால் தூங்கிக் கொண்டு நித்திரை பண்ணி கொண்டு இருந்தாங்க. தேவ ஜனங்கள் ஜெபிப்பதை விட்டுட்டு நித்திரை பண்ணுவதையும் உலக பிரகாரமான ஓட்டத்தில் ஓடுவதிலும் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை காட்டிக் கொடுக்கிறதான சத்துரு உங்களுக்குள்ளாகவே இருந்து தோன்றுவார்கள். அல்லேலூயா. நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி என்ன செய்கிறார்? இயேசு சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, யூதாசே, மொத்தத்தினாலாய மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய். எதிரி எங்கிருந்து வந்தாங்க? தன்னுடைய சொந்த குடும்பத்தில் இருந்து, தன்னுடைய சொந்த சீசர்களிடத்தில் இருந்து எதிரி புறப்பட்டு வருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனங்களே, எதிரியின் சூழ்ச்சிகளை தேவனுடைய பிள்ளைகள் சரியாய் விளங்கிக் கொள்ளும் பொழுது மட்டுமே நீங்க தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அடுத்ததாக மூன்றாவது ஒரு காரியம், அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு நீங்க கீழ்ப்படிந்து பழகுங்க. அவர் சொல்லி நீங்க கேட்காம போனா உங்க வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளும் பாடுகளும் வந்து சேரும். அல்லேலூயா. பாருங்க, பேதுரு மீன் பிடித்து கொண்டிருந்தார். அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, எந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்குது, எந்த இடத்துல நன்மை இருக்குது, எந்த இடத்துல நமக்கான பொக்கிஷம் இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கு இயேசுவின் சொல்படி கேட்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் நிறைந்திருக்கும். அல்லேலூயா சொல்லிருங்களே, நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24வது அதிகாரம் 25வது அதிகாரத்தை எடுத்து வச்சு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். அழகாய் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மத்தேயு லூக்கா 5 எடுத்து வாசிங்க. லூக்கா 5:4. லூக்கா 4வது அதிகாரத்திலிருந்து லூக்கா 5:1 கரெக்ட். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருக்க. பாருங்க, இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கே திரளான ஜனங்கள் நின்று கொண்டு இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு இருக்கிற இடத்துல ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். நம்ம ரோட்ல எல்லாம் போகும் பொழுது பலாப்பழம் விற்பாங்கள, பலாப்பழம் விற்கும் பொழுது அதை சுற்றில என்ன இருக்குங்க? ஈக்கள் இருந்து கொண்டே. ஏன்? சோத்திரம். இனிப்பு இருக்கிற இடத்துல ஈக்கள் சுத்தி கொண்டே இருக்கும். அதே மாதிரிதான் ஜெபிக்கிற பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்களோ அவங்களை சுற்றிலும் ஜனக்கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களே. இயேசு ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். அவர் வசனத்தை கேட்கும்படி ஜனங்கள் நெருக்கி கொண்டு வந்தார்கள். வாசிங்க. அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டு மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு என்ன செய்தார்? போதகம் பண்ணினார். அல்லேலூயா. சீமோன், இங்க பாருங்க, இந்த வசனத்தை கவனிங்க. சீமோன் முழுவதும் அங்க என்ன செய்கிறார்? வலைய போட்டு மீன் பிடித்து பார்த்தார், ஒன்னும் கிடைக்கல. அதை என்ன செய்ய கொண்டு வந்து கரையில கொண்டு வந்து அலசி கொண்டு இருந்தார். இப்ப இயேசு என்ன செஞ்சிருக்கணும்? இந்த சூழ்நிலையை பார்த்துட்டு இவன் தோற்று போய் வந்திருக்கிறான், இவனுக்கு மீன் ஒன்னும் கிடைக்கல, இவனுக்கு ஏதாச்சும் ஒரு அற்புதம் செய்யலாம்னு சொல்லிட்டு அதைத்தானே செஞ்சிருக்கணும். ஆனா அதை செய்யல.
மாறாக அவர் என்ன செய்கிறார்? போதகம் பண்ண ஆரம்பித்தார். வசனத்தை கேட்கும்படி ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார். என்ன நடந்தது? 2 படகுல ஒரு படகு கொண்டு போய் கொஞ்சம் கடலுக்கு உள்ள போய் நிறுத்தி அந்த படகுல ஏறி ஜனங்களோடு போதகம் பண்ண பேச தொடங்கி. அல்லேலூயா. போதகம் பண்ணி முதலாவது தேவனுடைய வசனம் தான் உங்களுக்கு கடந்து வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நல்ல ஒரு உணவுகளை நம்ம ஆயத்தப்படுத்திருக்கிறோம்ல, அந்த உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அதாவது சரீரத்துக்கு உண்டான உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆவிக்குரிய உணவுகள் நீங்க சரியான விதத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். என்ன நடந்தது? இவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது நீங்க செய்ய ஆயத்தமா இருங்க. அவர் சொல்லி நீங்க கேட்கலன்னு சொன்னா உங்களுக்கு உபத்திரம் வரும். நீங்க ஜெபம் பண்ணுங்க சொல்லி நைட்ல இரவுல வந்து ஆண்டவர்களை தட்டி எழுப்பி ஜெபிக்க சொன்னா நீங்க உடனே எழுந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. அதிகாலை ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லணும்ல. நல்ல வல்லமைய நல்ல உற்சாகம் அல்லேலூயா சொல்லிட்டே இருக்கணும்ல. அல்லேலூயா. நீங்க தேவனுடைய சமூகத்துல ஆண்டுடைய பாதத்தை பிடித்து கொண்டு என்ன சொல்றாரோ அதற்கு நீங்க கீழ்ப்படிந்திருக்க வேணும். அதை விட்டுட்டு அவர் சொல்லி செய்யாமல் போனாதான் தோல்விகள் வரும். என்ன நடந்தது? அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். ராம் முழுவதும் ஒரு பெரிய நேரத்தை நாங்க மாலையில் இருந்து இரவில் இருந்து வெடிய வரையில் ராம் முழுவதும் நான் போட்டு பார்த்துட்டேன், ஒன்றுமே அகப்படல. அப்படித்தானே? அப்படித்தானே நான் நினைக்கிறோம். ஆண்டவரே, பல வருஷமா நான் ஜெபம் பண்ணிட்டேன், பல மாதம் நான் ஜெபம் பண்ணிட்டேன், வருஷ கணக்கா நான் ஜெபம் பண்ணிட்டேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கல, எனக்கு எதுவுமே நடக்கல, நான் என்ன செய்யறது? அப்படித்தானே ஆண்டவர்ட்ட நம்ம எதிர்த்து கேட்கிறோம். நான் என்ன செய்யறது? பல மாதம் பல வருஷம் இந்த வியாதி நீங்கிறதுக்காக ஜெபம் பண்ணிட்டேன், பல வருஷம் திருமணத்துக்காக ஜெபம் பண்ணிட்டேன், பல வருஷம் நான் குழந்தையின் பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டேன், பல வருஷம் என்னுடைய கடன் பிரச்சனை மாறதுக்காக, என்னுடைய தோல்வி மாறதுக்காக ஜெபம் பண்ணிட்டேன், ஒண்ணுமே நடக்கல, எதுவுமே நடக்கல. நான் இனி என்ன செய்யட்டும்? அப்படித்தானே எதிர்த்து கேட்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் கடைசி நம்பிக்கை, கடைசி நம்பிக்கை. ஆனாலும் நீங்க சொல்றீங்களே, நீங்க சொன்ன வார்த்தை ஒண்ணு இருக்குதுல, அந்த வார்த்தைக்கு நான் இப்பொழுது கீழ்ப்படுகிறேன். இப்போ நான் கடைசி நேரத்தில் வந்துட்டேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய இந்த சோத்திர சோர்வுக்குள்ளாக நான் வந்துட்டேன், சோர்ந்து போயிட்டேன். இரவெல்லாம் எனக்கு தூக்கம் இல்லை, இரவெல்லாம் நான் கண் விழிச்சு நான் வலைய போட்டு பார்த்தேன், நான் நினைச்ச ஆசீர்வாதம் என் கைக்கு வரல. இன்னைக்கு இப்போ நான் சோர்ந்து, என் சரீரத்துல சோர்ந்து போயிட்டேன், என்னுடைய ஆவியில சோர்ந்து போயிட்டேன், ஜெபத்துல சோர்ந்து போயிட்டேன், என்னுடைய ஸ்தோத்திரம் நம்பிக்கையில நான் சோர்வுட்டு கிடக்கிறேன். அப்படித்தானே நினைக்கிறீங்க? ஆனா கடைசி நம்பிக்கை ஆண்டவருடைய இயேசுடைய வார்த்தை ஒன்று மட்டுமே. என்ன சொல்லுகிறார்? அவருடைய வார்த்தை ஆகிலும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஆகிலும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்க, வாசிக்கணும் இல்ல? ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க சொன்னதை நான் கீழ்ப்படுகிறேன், நீங்க சொல்றதுனால நான் போடுறேன், உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து போடுறேன். இயேசுவுடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறீர்களோ அவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. வாசிச்சு பாருங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை ஏசப்பா ஆசீர்வதிச்சான்னு அப்படிதான் ஆசீர்வதிப்பார்.
உன்னுடைய குடும்பத்துல எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கண்மலையின் மீது கட்டப்பட்ட வீட்டை போல எல்லாருடைய கண்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்பொழுது இருக்கிற நிலைமைகளை பார்த்து ஆண்டவர் விட்டு விடாதீங்க. இப்பொழுது இருக்கிற பிரச்சனை, இப்பொழுது இருக்கிற வியாதி, இப்பொழுது இருக்கிற இந்த தோல்வி, போராட்டம், திகில், பயம், இதை பார்த்துட்டு நீங்க ஆண்டவரை விட்டு விடாதீங்க. அல்லேலூயா. ஒரு நாள் வரும், வலை கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை தேவன் சீமோனுக்கு கொடுத்தது போல உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அத பாருங்க. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாய் நிரப்பினார்கள். ஒரு படகு நிரம்பினா போது அப்படின்னு சொல்லித்தான் நினைச்சான். ஆனா ஆண்டவர் எப்பொழுதுமே 2 ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். இரட்டிப்பான நன்மை தருவேன், சத்தமா சொல்லுங்க, இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். ஆண்டுடைய சொல்படி நீங்க செய்யணும். ஆமென். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். ஆண்டவர் சொன்னார், நான் மரிப்பேன், ஆனாலும் சதா காலத்திலும் உங்களோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. அந்த தகப்பனை இன்றைக்கு நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு செய்த 3 வல்லமைகளில் ஒரு வல்லமை, பிசாசை சிலுவையிலே ஜெயம் எடுத்து வென்றார். 2வதாக எதிரியின் சூழ்ச்சிகளை அழித்து போட்டார், முறியடித்து போட்டார். 3வதாக அவர் சொன்னபடியே செய்து முடிக்கிற தெய்வமாய் கடந்து வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த வார்த்தைகள் கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில இயேசு என்னைக்கோ ஒரு நாள் சொன்னார்ல, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார்ல, அதை செய்து முடிக்கிற வல்லமையோடு இன்றைக்கு உங்கள் நடுவில் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். நீங்க பயப்பட வேண்டாம். என்னைக்கு நடக்கும், என்னைக்கு இந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் நீங்க கவலைப்பட்டு இருக்கிறீங்களே, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவர் சொன்னபடியே உங்களுக்கு செய்து முடிக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கை தோற்று போவது கிடையாது. நீங்கள் ஜெயம் எடுக்க போகிறீர்கள். தேவன் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே நீங்க சொன்னபடியே எங்களுக்கு செய்து முடிக்கிற தெய்வமாய் எங்கள் மத்தியிலே கிரியை செய்து கொண்டு இருக்கிறீங்க, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டுடைய பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மத்திலே கிரியை செய்வாராக. அல்லேலூயா. ஏசப்படி கிருபை, ஏசப்படி வல்லமை இன்றைக்கு நம்ம மத்தியிலே இறங்கி வருகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியிலே இறங்கி வந்து ஸ்தோத்திர அதிசயத்தை செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை எல்லாம் செய்து முடிக்கிற தேவன் உங்கள் மத்தியிலே இறங்கி வருகிறார். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை உயிரடைய செய்யும்படியாக, ஓ ஸ்தோத்திரம், மரித்து போய் கிடக்கிற வாழ்க்கையை இன்றைக்கு தேவன் உயிரோடு கொண்டு கட்டி எழுப்புகிறவராய் உங்கள் மத்தியிலே கடந்து வந்து நிற்கிறார். மரித்து போன காரியங்கள் என்ன, மரித்து போய் கிடக்கிற சரீரத்தின் பலவீனங்கள் என்ன, மரித்து போய் கிடக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, மரித்து போய் கிடக்கிற உன்னுடைய வாழ்க்கை நிலைகளை கர்த்தர் இன்றைக்கு உயிர்ப்பிக்கும்படியாக உன் நடுவிலே இறங்கி வருகிறார். அந்த தகப்பனுடைய வல்லமை, அந்த தகப்பனுடைய அபிஷேகம் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இறங்கி வருகிறது. இயேசுவே இப்பொழுது எனக்காக இறங்க, எங்கள் மத்தியிலே இறங்கி வாங்க, இப்பொழுதும் எங்கள் மத்தியிலே கிரியை செய்யும்படியாக இறங்கி வாங்க என்று சொல்லி நீங்க கூப்பிடுங்க. அந்த இயேசுவானவர் இப்பொழுதும் உங்கள் நடுவிலே இறங்கி வந்து கிரியை செய்கிற அவர் கடந்து வருவார். ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும், ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும். இந்த நேரத்தில் என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகள், இந்த நேரத்தில் என்னோடு ஓ தேவனுடைய பாதத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு மேலாக ஒரு தெய்வீக பலத்தை ஆவியானவர் வைக்கிறார். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அக்கினி அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி வரும்படியா இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். எல்லா கட்டுகளும் முறியடிக்கப்படுவதாக. இயேசு சிலுவை சுமந்து ஆண்டவரை மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அந்த தேவனுடைய வல்லமை இப்பொழுது சபையில் இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேல இப்பொழுது இறங்கி வருவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன்.
ஹல்லேலூயா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாள் போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாள் போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. தேவனுடைய மகிமையின் கரம் இப்பொழுதும் சபையை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேல இறங்கி வருகிறது. அந்த மகிமையின் வல்லமையை, உயிர்த்தெழுந்த வல்லமையை இப்பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானுடைய அந்த பலமுள்ள அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல இறங்கி வருவதாக, அக்கினி வல்லமை கடந்து வருவதாக. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே செத்து போய் கிடக்கிற ஆண்டவரே அந்த ஆசீர்வாதங்களை இன்றைக்கு உயிரிடைய செய்யும்படியா என் நடுவிலே நீங்க கடந்து வாங்க. என் வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவரே செத்து போய் கிடக்கிறது. என் வாழ்க்கையில இன்றைக்கு ஜீவன் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆசீர்வாதம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு சமாதான நிம்மதி இல்லை. என் தேவனாகிய கர்த்தாவே, ஒரு விஷயம் நீர் மனம் இறங்கி நடுவில் இறங்கி வாங்க. ஆண்டோடைய வல்லமை. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிருக்க. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க.